வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளை மீட்டு எடுக்கும் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வெள்ளப்புத்தூர் ஊராட்சியில் முன்னாள் காஞ்சி பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் தலைமையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பெண்களுடன் காந்தி பெயரை மீட்கும் போராட்டத்தில் காந்தி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பல்லக்குடன் சுமந்து சென்று ஊர்வலமாக வந்தனர். பிறகு காந்தி பெயரை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தூண்களாக திகழும் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மற்றும் தத்துவங்களை மக்களிடையே மீண்டும் கொண்டு செல்வதே இந்த பேரணியின் நோக்கம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா, அமெரிக்க சிவில் உரிமை ஆர்வலர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் போன்ற உலக தலைவர்கள் காந்தியத்தை போற்றி வரும் வேளையில் தற்போதைய மத்திய பாஜக அரசு காந்திய கொள்கைகளை சிதைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரிலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என கண்டன முழக்கமிட்டனர். அந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அன்னை தியாக தலைவி சோனியா காந்தியின் வழிகாட்டுதலில் எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களினுடைய உத்வேகத்தின் அடிப்படையில் இன்று செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி இருக்கிற பயனாளர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடல் செய்கிற மகாத்மா காந்தியினுடைய ஊர்வலம் இன்று நடைபெற்றது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த மாவட்டத்திலும் எந்த கிராமத்திலும் நடைபெறாத ஒரு நிகழ்வு செங்கல்பட்டு தெற்கு திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் ரூபாய் 1.26 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய மோசிவாக்கம், வள்ளிபுரம், மணமை உள்ளிட்ட ஊராட்சிகளில் 1.26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடம், நியாய விலை கட்டிடம், அங்கன்வாடி புதிய கட்டிட திறப்பு விழா மாமல்லபுரம் அடுத்த மணமை ஊராட்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அனைத்து கட்டிடங்களையும் ஒப்படைத்தனர். தொடர்ந்து நியாய விலை கடையில் உள்ள பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் S.S. பாலாஜி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சேர்மன் R.D. அரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி, மாவட்ட கவுன்சிலர் R.K. ரமேஷ், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பூபதி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய துணை சேர்மன் பச்சையப்பன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சுகுமார், ராஜேஸ்வரன், திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன், VCK மாவட்ட செயலாளர் கனல்விழி, திருக்கழுக்குன்றம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், ஒன்றிய கவுன்சிலர்கள் தனசேகர், கடம்பாடி ஒன்றிய பொறுப்பாளர் கடம்பாடி சேட்டு, ஊராட்சி மன்ற தலைவர் செங்கேனி, துணைத் தலைவர் பூர்ணிமா சண்முக சுந்தரம், வார்டு உறுப்பினர்கள் சுரேஷ், செல்வராஜ், பெருமாள் உட்பட துறை சார்ந்த அரசு உயர் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், தேவராஜ், மனோகரன், சங்கர், VCK நிர்வாகிகள், மணமை சண்முக சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரூபாய் 123 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 7 கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாவட்ட கடிதம் போட்டு மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு கணக்கு கொடுத்தாங்க.
அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும்னு கேட்டாரு. 600 கோடி ரூபான்னு சொன்னாங்க. நீங்க 600 கோடி ரூபாய் திட்டம் மதிப்பு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அச்சரப்பாக்கம் அருகே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள திருமுக்காடு மற்றும் காட்டுக்காரணை கிராமத்தில் மகா சிவராத்திரி மாசி மாத அமாவாசை அன்று நடைபெறும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய 8ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. விழாவில் விரதம் இருந்து பக்தர்கள் காளி வேடம், பல்வேறு சாமி வேடம் அணிந்து கொண்டு மேளதாளங்கள் முழங்க நடனம் ஆடிக்கொண்டு பக்தர்கள் அப்பகுதியில் உள்ள மயானத்தில் அரக்கனை வதம் செய்த அங்காள பரமேஸ்வரி. இதனால் விவசாயிகள் அவர்கள் விளைவித்த காய்கறிகளை மயான கொள்ளை விட்டு மகிழ்ந்த விவசாயிகள். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மயான கொள்ளை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன், மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன், காஞ்சிபுரம் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் காவலர் குடியிருப்பு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விபத்துக்குள்ளான பைக்குகள் மற்றும் கார்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் காவலர் குடியிருப்பில் மாமல்லபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விபத்தில் சிக்கிய வாகனங்களை காவலர் குடியிருப்பு பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று காலை திடீரென வாகனங்கள் தீப்பற்றி எரிந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் எரிந்து சேதமடைந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காவலர் குடியிருப்பு வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து மாமல்லபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மருத்துவக் கல்லூரி, அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல் ஆதரவு மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். சென்னை மருத்துவக் கல்லூரி தாம்பரம் கீழ் செயல்படும் 37.55 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல் ஆதரவு மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர்கள் இந்திரன், காமராஜ், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு மருத்துவமனை முதல்வர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுகையில், சென்னை மருத்துவமனை நிர்வாகத்தின் கீழ் தாம்பரத்தில் ஒரு புதிய மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் மக்களுக்காக மட்டுமே இந்த மிகப்பெரிய மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை என்பது ஏற்கனவே கொரோனா பேரிடர் காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து விமானத்திலிருந்து வருபவர்கள் தனிமைப்படுத்தும் வகையில் ஐசோலேஷன் வார்டு வேண்டும் என்று இந்த மருத்துவமனை கட்டப்பட்டது. 180 படுக்கைகள் உள்ளது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் 300 முதல் 400 நோயாளிகள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு புற நோயாளிகள் பிரிவு, படுக்கை வசதியுடன் கூடிய அதிதீவிர நவீன சிகிச்சை பிரிவு, 16 படுக்கைகள், பொது படுக்கை பிரிவுகள் 134. அது மட்டுமல்லாது கட்டணம் செலுத்தி பயன்பெறக்கூடிய வகையில் பே வார்டு 30 படுக்கைகள் என்று மொத்தமாக 180 பேர் சிகிச்சை பெறும் வகையில் படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறுதி நிலையில் உள்ள நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை ஏற்படுத்துவதற்கு தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் புற்றுநோய் நல் ஆதரவு மையம் என்று இவை திறக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இதுபோன்ற கட்டமைப்பு வசதிகள் உள்ளது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் ஒன்றிய அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களிலும் கூட இப்படி ஒரு மருத்துவமனை இல்லை. புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி இறுதி நிலையில் உள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலை போன்றவை உருவாவதற்கு கவுன்சிலிங் போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவர்களோடு சேர்ந்து சித்த மருத்துவர்களும் இந்த பணியில் ஈடுபடுவார்கள் என்று கூறியுள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் தேவைக்கு ஏற்ப வலி நிவாரணம், அறிகுறி, மேலாண்மை, உளவியல், சமூக ஆதரவை
இந்த அரசு கருத்தில் கொண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 30 கோடியே 16 லட்சம் மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆர்கனைஸ் கேன்சர் ஸ்கிரீனிங் இன்விடேஷன் கொடுத்து அனைவரையும் நம்ம பீரியாடிக்கலா நம்ம பரிசோதிப்பதற்கான திட்டத்தினையும் தமிழ் பெயர் வைப்பதற்கு உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் இந்த மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை என்பது ஏற்கனவே கொரோனா பேரிடர் காலத்தில் வெளிநாடுகளில் செம்பாக்கம் நன்மங்கலம் ஏரி வனம் நீர்நிலை பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பங்கு பெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, அரவிந்த், ரமேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியில் நன்மங்கலம் ஏரி வனம் நீர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வாக்கத்தான் நிகழ்ச்சியை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த், ரமேஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி செம்பாக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பேரணி காமராஜபுரம் நன்மங்கலம் ஏரி வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. இதில் நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்து கோஷங்கள் எழுப்பியவாறு, கையில் பதாகைகள் ஏந்தியவாறு சென்றனர். முன்னதாக வனங்களை காப்போம், நீர்நிலைகளை காப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பகுதி செயலாளர் சுரேஷ், நன்மங்கலம் ஏரி பாதுகாப்பு தலைவர் மாதாஜி, செயலாளர் ஜெயப்பிரியா, பொருளாளர் சிவசங்கர், 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பணியாளர்களுக்கு சுகாதார பணியாளர்களுக்கு குப்பையை சரியாகதை ஏரி காடு மற்றும் 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தும் பட்ஜெட் விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் பிலாப்பூர் பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர், சக்தி கேந்திர பொறுப்பாளர் சந்திரகலா, பிலாப்பூர் கிளை தலைவர் பொன்னுசாமி ஏற்பாட்டில் 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்தும் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் பற்றிய விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் வழிகாட்டுதலின்படி பிலாப்பூர் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் பட்ஜெட் பற்றிய பல்வேறு விளக்கங்களை எடுத்துரைக்கும் தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் சசிகுமார் முன்னிலையில் ஒன்றிய தலைவர் யுவராஜ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பொருளாளர் பாலாஜி மற்றும் மயூர் சக்தி கேந்திர பொறுப்பாளர் ராஜா, மாமண்டூர் யுவராஜ், சமத்துவபுரம் பொன் மோகன், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், பிலாப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்திபன், கிளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் பட்ஜெட் பற்றிய விளக்கங்களை எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் மண்டல பொருளாளர் முனி கிருஷ்ணன் மற்றும் சுரேஷ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், கிளை நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் நன்றியை கட்டிவிழுத்து விடுபட்ட கஞ்சா போதை கலாச்சாரம் நீதிமன்ற வளாகம் அருகே வன்முறை கொலை. நம்ம எந்த சேர்ந்தோம் ஒரு 10 பேர் வேலைக்கு போயிருப்பான். ஆனா 108 ஜாதிகள் சேர்த்து முதல்ல தர்சனமூர்த்தி பொன்னுசாமி அவர்களுக்கு எப்போதும் போல 3 மாசத்துல வெளியே வந்துருவான். அவன் எப்படி அவன் திருந்துவான்? அதனால சட்டம் ஒழுங்கு காவல்துறையை தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்தில் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக மண்டல குழு தலைவர் இந்திரன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு கூட்டம் மண்டல அலுவலகத்தில் 5வது மண்டல குழு தலைவர், பகுதி கழக செயலாளர் இந்திரன் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சியின் துணை ஆணையாளர் வசந்தி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என மண்டல தலைவர் உறுதியளித்தார்.
மாமன்ற உறுப்பினர்கள் ரமணி ஆதிமூலம், ஜோதிகுமார், மாடம்பாக்கம் நடராஜ், கொடி தாமோதரன், ஷகிலா ஜான்சி மேரி, சசிகலா, கார்த்திக் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். பொருள் எங்க இருக்கு? ஏற்கனவே என்ன நடத்துன்னு சொல்றீங்க. நாங்க மக்களுக்கு கூட்டி அவங்களோட வாக்குறுதி வாங்கி கிழக்கு தாம்பரம் ராமகிருஷ்ணாபுரத்தில் அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரச்சுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி ஆதரவு கோரினார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன். சென்னை அடுத்த கிழக்கு தாம்பரத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதிமுக ஆட்சியின் போது கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் தெரிவிக்கும் வகையில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க கிழக்கு தாம்பரம் ராமகிருஷ்ணாபுரத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தனது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுகவிற்கு ஆதரவு கோரினார். இதில் பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சேலையூர் சங்கர், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விநாயகம், அதிமுக, பாமக, பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூரில் 2 அரசு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. 2 கடைகளும் வட வீக்கம் சாலையில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் செயல்படுவதால் கிராமத்தில் உள்ள கூலி தொழிலாளிகள் மற்றும் இளைஞர்கள் வெகுவாக பாதிக்கப்படுவதாக கூறி வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கடந்த 2 வருட காலமாக பொதுமக்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு இதே கோரிக்கையை வலியுறுத்தி 206க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். ஆனால் பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமின்றி பிரச்சினைக்குரிய டாஸ்மாக் கடை அருகில் அரசு விதிமுறைகளை மீறி விடிய விடிய கள்ளத்தனமாக சிலர் மதுவை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பதாகவும், தட்டி கேட்கும் பொதுமக்களை குண்டர்களை வைத்து மிரட்டியதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் அதிருப்தி அடைந்த கிராம பொதுமக்கள் அதே கல்லாத்தூர் கடைவீதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் என போராட்டம் நடத்தினர். இதனால் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. நீண்ட வரிசையில் அரசு பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கண்ணீர் மல்க 2 டாஸ்மாக் கடைகளை மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இங்கு வந்து உறுதியளித்தால் மட்டுமே கலைந்து செல்வோம் என்று கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர். போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று நோயாளியை அழைத்து வந்து கொண்டிருந்தது. ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் உடனடியாக எழுந்து ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு மட்டும் வழியை விட்டு பின்னர் போராட்டத்தை தொடர்ந்தனர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் போராட்டத்திலும் மனித நேயத்தை கடைபிடிப்பதாக தெரிவித்தனர். பெண்களோடு சேர்ந்து டாஸ்மாக் கடை முன்பு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த செல்வதாக கூறி பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜ் தலைமையிலான பெண்கள் முயற்சியில் ஈடுபட உள்ளனர். நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் வந்து எங்களுக்கு ஒயின் ஷாப்பை மூடணும்னு யாரும் கோரிக்கை வைக்கலன்னு சமீபமாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. 9th படிக்கிற பசங்க 10th படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போல ஒயின் ஷாப்புக்கு தான் போறாங்க. அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் பெரியநாயகி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழாவில் கலந்து கொண்ட குழந்தை இல்லாத பெண் பக்தர்கள் சுவாமியின் இரத்த சாதத்தை சாப்பிட்டு விரதம் இருந்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே
குழுமூர் கிராமத்தில் உள்ள பெரியாண்டச்சி, அங்காளி, அங்காயி, பெரியாயி, அங்காளம்மன், பெரியநாயகி அம்மன் கோவில்களின் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய விழாவில் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து பெரியநாயகி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குழுமூர் கிராமத்தில் உள்ள மயானத்திற்கு ஊர்வலமாக பக்தர்கள் கொண்டு வந்தனர். அங்கு மயானத்தில் அமைக்கப்பட்டிருந்த சுவாமி உருவத்திற்கு கீழ் அருகில் அரிசி சாதத்தில் கிடா வெட்டி அதன் ரத்தத்தை கலந்தனர். பின்னர் அந்த ரத்த சாதத்தை அள்ளி பக்தர்களை நோக்கி இறைத்தனர். அந்த ரத்த சோற்றை அங்கு திரண்டிருந்த பெண்கள் மடியேந்தி பெற்றுக் கொண்டனர். இந்த திருவிழாவில் பங்கேற்று ரத்த சோற்றை பெற்றால் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு, திருமண தடை, பில்லி சூனியம் உள்ளிட்டவை நீங்கும் என்ற ஐதீகத்தால் குழுமூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் பெருமளவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அருள் வந்து சாமி ஆடியவர்களிடம் பக்தர்கள் கோழிகளை நேர்த்திக்கடனாக செலுத்தினர். சாமி ஆடியவர்கள் கோழிகளை பெற்று அதன் ரத்தத்தை உறிஞ்சி குடித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இருக்கும் மைக்கை எப்படி சரி செய்ய முடியாதோ அதே போன்று திமுக ஸ்டாலினையும் சரி செய்ய முடியாது என கிண்டல் அடித்து பேசிய மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பாஜக சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்கம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி பேசுகையில், மைக் லூசாக இருந்த நிலையில் இந்த மைக் கூட திமுக ஸ்டாலின் போன்று முணுமுணுத்துக் கொண்டே இருப்பதாக பேசினார். அப்போது மைக்கை சரி செய்ய வந்த பாஜக நிர்வாகியிடம் மைக்கை சரி செய்ய முடியாது என்றும், எப்படி ஸ்டாலினை சரி செய்ய முடியாதோ அதேபோல் மைக்கையும் சரி செய்ய முடியாது என்று கிண்டல் அடித்ததோடு கீழே இருந்த பொதுமக்களில் ஒருவர் இது அதிமுகவின் கோட்டை என்று கூறியதற்கு தமிழ்நாடே அதிமுகவின் கோட்டைதான் ஒத்துக்கொள்கிறோம் என்று கூறிய பாஜக மாநில செயலாளர், ஆனால் இந்தியா நரேந்திர மோடியின் கோட்டை என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பாஜக தலைமையிலான இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாண்டவரணி என்றும், தங்களது கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் உள்ள நிலையில் அதில் கிருஷ்ண பரமாத்மாவை போல அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வருகிற 2026 தேர்தலில் கடவுள் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி என்றும், பிரதமர் மோடி எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம்தான் வெற்றி என்றும், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வருவார் என்றும் பேசினார். இந்த மைக்கு கூட திமுக ஸ்டாலின் மாதிரி அப்படியே பிளந்துட்டே இருக்கு. எப்படி ஸ்டாலினை சரி செய்ய முடியாதோ இது செய்ய. தமிழ்நாடு அண்ணா திமுக கோட்டை தான் ஒத்துக்கிறோம் சொன்னார்கள். அந்த ரகசியம் எங்களுக்கு தான். செல்வராணி அவர்களே, பரமசிவம் அவர்களே, உச்சாத்தேவர் அவர்களே, மாவட்டத்தினுடைய அரசு கல்லூரியாக மாற்ற வேண்டும் என பாடத்தை தவிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள நாகம்பட்டி கிராமத்தில் 33 ஏக்கர் பரப்பளவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மனு உறுப்பு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் 200க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ளதால் அங்குள்ள கட்டிடங்கள் முற்றிலுமாக பழுதடைந்து ஆங்காங்கே பெயர்ந்து விழும் நிலை உள்ளது. அது மட்டுமின்றி கல்லூரிக்குள் அடிக்கடி பாம்பு உள்ளிட்ட விஷச்சந்து பூச்சிகளும் வரும் சூழ்நிலை வருகிறது. மேலும் குடிநீர் வசதி, பேருந்து வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை நிலவி வருகிறது. எனவே இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேதமடைந்த கட்டிடங்களை புனரமைப்பு செய்ய வேண்டும். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும்.
பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் கல்லூரிக்குள் வராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி கல்லூரிக்குள் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மாணவர்கள் போராட்டம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் கல்லூரி வகுப்பறைக்குள் ஒரு கட்டுவிரியான் பாம்பு மற்றும் மற்றொரு கண்ணாடி விரியன் விஷப்பாம்பு என 2 பாம்புகள் படம் எடுத்து ஆடியுள்ளது. வகுப்பறையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. உடனடியாக மாணவர்கள் ஒட்டப்பிடாரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து வகுப்பறையின் சுவரின் இடையில் சிக்கியிருந்த 2 விஷ பாம்புகளையும் லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து விஷ பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், ஏழை எளிய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய தங்களை போன்ற மாணவர்களுக்கு இந்த கல்லூரி மிகப்பெரிய உதவியாக இருப்பதாகவும், கல்லூரியை அரசு கல்லூரியாக தரம் உயர்த்தினால் கல்வி கட்டணம் குறைவது மட்டுமின்றி தங்களுக்கு பல வசதிகள் கிடைக்கும் என்றும், தற்போது இங்குள்ள கட்டிடங்கள் சேதமடைந்து இடியும் நிலையில் இருப்பதாகவும், மேலும் குடிநீர் வசதி, பேருந்து வசதி என எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என்றும், அடிக்கடி பாம்புகள் வகுப்புக்குள் புகுந்து தங்களை அச்சுறுத்தும் நிலை இருப்பதாகவும், தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் கருத்தில் கொண்டு இந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றுவது மட்டுமின்றி தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்க ஒரு பாம்பு 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 விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனத்தில் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணாஸ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு விளக்கி கூறியும், மத்திய அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தாத திமுக அரசை கண்டித்தும் மாநிலம் முழுவதும் உள்ள சக்தி கேந்திரா அளவில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் திண்டிவனத்தில் தாலுகா அலுவலகம் அருகில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதற்கு சக்தி கேந்திர பொறுப்பாளர் கோபி சக்தி தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் முரளி என்கிற ரகுராமன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம், திண்டிவனம் நகர அமைப்பாளர் மோதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் கருணாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மத்திய அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில நிர்வாகிகள் ஜின்ராஜ், மாவட்ட துணைத் தலைவர் எத்திராஜு, மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் முல்லைக்குமார் உள்ளிட்ட பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழுக்காக போராடுறோம் பொய் சொல்ற ஒரு தமிழ் அறிஞர் பேரோ கவிஞர் பேரோ வைக்க துப்பு இல்ல. எதனால நீ இப்படி தமிழ் பேரை சொல்லி சடை நடத்திக்கிட்டு இருக்க? இருமொழி கொள்கைன்னு ஒரு அடுத்த பித்தலாட்டம் பண்றாங்க. நான் தேசிய கல்வி வாரியத்துல மத்திய அரசுல ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை நான் சொல்லணும். நவோதயான்னு ஒரு பள்ளி இருக்குங்க. இந்த தமிழ்நாட்டின் பூஜ்யம் ₹1 கிடையாது. அரியலூர் பிரத்யங்கரா தேவிக்கு மாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் பொய்யாத நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று மிளகாய் சண்டி யாகம் நடைபெறுவது வழக்கம். மாசி அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. யாகத்தில் பக்தர்களின் வேண்டுதலின் அடிப்படையில் மூட்டை மூட்டையாய் மிளகாய் யாகத்தில் போடப்பட்டது. புடவைகளும் யாகத்தில் போடப்பட்டன. பின்னர் மாதுளை, திராட்சை, கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் 108 வகையிலான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன.
பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்த புனித நீரானது பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. யாகத்தில் மதுரை, சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி, சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், கடலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீபாராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மரக்காணம் அருகே வெள்ளை மண் தோன்றும் குழியில் விழுந்து 2 சிறுவர்கள் பலி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த பெரிய மண்டவாய் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் வீரா ஆகிய இருவரின் மகன்கள் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயதான வெற்றி செல்வன், 14 வயதான சித்ரன் ஆகிய இருவரும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று தங்களது உடைகளை மாற்றிக்கொண்டு வீட்டின் அருகே உள்ள கனிமவளத்துறையின் மூலம் டெண்டர் விடப்பட்டு வெள்ளை மண் எடுக்கும் குவாரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு வந்த தீயணைப்பு துறையினர் இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குளிக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் வெள்ளை மணல் அதிக பள்ளம் தோண்டி எடுப்பதால் இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கா சோளத்தின் கொள்முதல் விலை கடும் வீழ்ச்சி கண்டுள்ள நிலையில் உரிய கொள்முதல் விலை பெற்றுத்தராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். தமிழ்நாட்டில் மக்காச்சோள உற்பத்தியில் முன்னணி மாவட்டங்களில் ஒன்றான பெரம்பலூர் மாவட்டத்தில் தற்போது மக்காச்சோள அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடப்பு ஆண்டு மக்காச்சோளத்திற்கு மத்திய வேளாண் விலை நிர்ணய ஆணையம் குவிண்டால் ஒன்றுக்கு 2400 ரூபாய் ஆதார விலையாக அறிவித்துள்ள நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் 1 குவிண்டால் மக்காச்சோளத்தை அதிகபட்சமாக 1600 ரூபாய் கொடுத்து தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். தமிழக அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வரும் வியாபாரிகளும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு 1700 ரூபாய்க்கு கீழ் மட்டுமே கொள்முதல் செய்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட வேளாண் விளைபொருள் விற்பனை துறையினர் ஏற்பாடு செய்திருந்த விவசாயிகள் வியாபாரிகளுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து மக்காச்சோளத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2400 ரூபாய் கொள்முதல் விலை அறிவித்து அதை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பெரம்பலூரில் அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உள்நாட்டில் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவில் இருந்து வரி விலக்குடன் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ள மத்திய அரசை கண்டித்தும் தனியார் வியாபாரிகளின் மோசடி கொள்முதலை கட்டுப்படுத்த தவறிய மாநில அரசை கண்டித்தும் கோஷமிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கை அரசின் கவனத்திற்கு சென்றடைய வேண்டி மக்காச்சோள கதிர்களை கழுத்திலும் மாலையாக அணிந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கொடுக்கல
இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன நிலைமைன்னா இங்கே இந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி கமிட்டிலாம் இருக்குது. தல ரசிகன் சார்பாக தளபதி வெற்றியடைய தமிழகம் முழுவதும் காரில் குடும்பத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நபர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் தலைமையில் அஸ்தினாபுரம் பகுதியில் உள்ள தல ரசிகர் விஜய் தனது காரில் குடும்பத்துடன் தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முன்வந்தார். இதனையடுத்து பல்லாவரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்த கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், சில வாரங்களில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய தலைவருக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெரும்பான்மையான மக்கள் அனைவரிடத்திலும் பெரிய ஆதரவு உள்ளது. மற்ற கட்சிகளைப் போலவும் இன்று இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுகவை போலவும் பெரிய பணபலத்துடனும் பெரிய அளவில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தையும் மக்களிடம் சுருட்டிய பணத்தையும் வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை. ஒரு புதிய அரசியலை தொடங்கவும் மக்களுக்கான அரசியலை செய்யவும் எங்களுடைய கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பித்துள்ளார். மேலும் மதுரையிலும் பொதுமக்கள் பலரும் எங்கள் தலைவருக்காக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இது மக்களுக்கான கட்சி எனவும் 50 வருடத்தில் எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி மாற்றத்திற்கான கட்சியாக இருக்கும். பொதுமக்கள் அனைவரும் எங்களுக்காக பிரச்சாரம் செய்து 2026 தேர்தலில் ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் அஜித்தின் புகைப்படத்தை இந்த பிரச்சார வாகனத்தில் பயன்படுத்த இருக்கிறார்கள். இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. அவர் தல ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர் என்பதாலும் கடந்த 3 வாரங்களாக எங்களிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் இதை நாங்கள் பண்ணும்படியாக ஒப்புக்கொண்டோம். இதேபோல பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தவாறு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். ஒரு வாக்குறுதியை கொடுத்து எங்களுடைய தலைவர் அறிவிப்பை வெளியிட்டு எந்தவித அப்பலுக்கற்ற எந்தவித ஊழலும் இல்லாத அரசை தருவேன்னு சொல்லி கடந்த ஒரு நிகழ்ச்சியில் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி ஒரு தலைவரிடம் இருக்கும் தொண்டர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். விருதாச்சலம் அருகே காட்டுப்பரூர் கிராமத்தில் தன்னுடைய நிலத்தை வேறு ஒருவருக்கு பட்டா போட்டு கொடுத்ததை நீக்கி மீண்டும் தன் பெயரிலேயே கொடுக்க கேட்டு 75 வயது முதியவர் முதல்வருக்கு கோரிக்கை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே காட்டுப்பரூர் கிராமத்தில் வசித்து வரும் 75 வயது முதியவர் ரங்கசாமி. இவர் தனது அத்தையிடமிருந்து 1958 15 சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து வாங்கியுள்ளார். அதன் பிறகு அதில் விவசாயம் செய்து வந்த இவர் பம்பாய்க்கு சென்று கூலி வேலை செய்து வந்தார். அதன் பின் வருடத்திற்கு ஒருமுறை ஊருக்கு வந்து நிலத்தை பார்த்துவிட்டு சென்று இருக்கிறார். இவருக்கு 2 மகன்கள் 4 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு தன்னுடைய நிலத்தில் போர் போடுவதற்காக சென்றுள்ளார். அப்பொழுது இவருடைய 15 சென்ட் நிலத்தை கைப்பற்றிய முத்துவேல் என்பவர் தனக்கு மின்சார இணைப்பை பெறுவதற்கு கேட்டுள்ளார். அதற்கு இந்த இடம் யாருக்கும் சொந்தமில்லை, உங்களுக்கு தர முடியாது என்று அப்போதைய கிராம நிர்வாக அலுவலர் கூறியுள்ளார். அதன் பின்பு 2015ஆம் ஆண்டு முத்துவேல் என்பவர் ரங்கசாமியின் 15 சென்ட் நிலத்திற்கு பட்டா வாங்கி அதனை தனது மகன்கள் பெயரில் எழுதியுள்ளார். இதை அறியாத ரங்கசாமி அவருடைய நிலத்திற்கு போர் அடிக்க சென்றபோது இது உன்னுடைய இடம் இல்லை, உனக்கு இங்கே இடமே கிடையாது என்று கூறியதுடன் பொதுவில் இருந்த கிணற்றையும் முத்துவேலுக்கு சொந்தமானது என கூறியதுடன் ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான 15 சென்ட் இடம்தான் உன்னுடையது என கூறி மிரட்டியுள்ளனர். ஐயனார் கோவிலுக்கு சொந்தமான 15 சென்ட் நில சர்வே எண் 209A, ரங்கசாமிக்கு சொந்தமான நிலம் 15 சென்ட் சர்வே எண் 209, பட்டா எண் 6B எனவும் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த சர்வே எண்ணை மாற்றி
தன்னுடைய இடத்தை ஆள்பலம், அரசியல் பலம், பண பலத்துடன் ரத்தினவேல் அபகரித்து உள்ளதாக கூறுகின்றார். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தன்னுடைய பத்திர நகல் மற்றும் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து என்னுடைய இடத்தை எனக்கு வாங்கி தாருங்கள் என கேட்டு 2 முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தற்பொழுது 3வது முறையாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து தன்னுடைய இடத்தை மீட்டுத்தர கோரி உள்ளேன். இந்த நிலையில் தனது மகன் மணிகண்டன் இந்த மன உளைச்சலால் சென்ற ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் உள்ளனர் எனவும், எனவே தற்பொழுது கொடுத்துள்ள மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எனது 15 சென்ட் நிலத்தை மீட்டுத்தர தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு எனது நிலத்தை மீட்டு தர வேண்டும் எனவும், இந்த ஊரில் யாரும் தனக்கு உறுதுணையாக இல்லை, தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நானும் என் மகன் போல் உயிரை விடுவதை தவிர வேறு வழி இல்லை என கூறினார். எங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் எங்கள் அத்தை எழுதி வச்சது 58 1958. இப்போ வந்து அது பயிர் வச்சுட்டு வந்தால் நான் 2075 ஊரை விட்டு வெளியே போயிட்டேன். அதுக்கு பிற்பாடு இருந்தது 2000 என் கொல்லியை வந்து பார்க்க வந்தால் அவன் கொல்லியை போர் அடிச்சுட்டு போனான், சர்வீஸ் எழுதி போனான்.